குட் மார்னிங் சோல்ஸ். நம்ம லைஃப்பில் நிறைய பேர் வந்து நான் வந்து பயங்கரமாக கடவுளை நான் கும்பிட்டுட்ருக்கேன், நான் பண்ணாத பூஜை கிடையாது, கோயிலுக்கு வெள்ளி செவ்வாய் ஆனால் நான் எப்போவுமே கோயிலுக்கு போவேன், அந்த கோயிலுக்கு நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், இந்த கோயிலுக்கு நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், நிறைய பூஜை பண்ணியிருக்கேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஏன் வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்குது, நான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இறைவனை வழிபடுறதையே விட்டுருவாங்க. அவர் வந்து எனக்கு எதுவும் பண்ணலை, எனக்கு கடவுளை நினச்சாலே எனக்கு கோவமாக தான் வருது, ஏன்னா நான் அவ்வளோ பண்ணியும் எனக்கு வந்து கடவுள் வந்து இந்த விஷயத்த பண்ணலை, எனக்கு வந்து வலியையும் வேதனையும் தான் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய வந்து பேசுறது நம்ம நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்டிருப்போம். இந்த சாங் மூலமா நான் வந்து நம்ம வந்து என்ன மாதிரியான ஒரு இக்னரன்ஸ்ல வாழ்றனால நம்மளால இறைவன் வந்து நம்ம கூட பேசுறதையோ, இறைவன் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு வழிகாட்டுறதையோ நம்மளால புரிஞ்சுக்க முடியாம போகுது. அது எதனால அப்படின்றத நான் அந்த சாங் மூலமா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாட்ட படிச்சிடலாம். ஆன விளக்கொளி யாவது அருகிலர், மூல விளக்கொளி முன்னே உடையவர், காண விளக்கொளி கண்டு கொள்வார்கட்கு, மேலை விளக்கொளி வீடெய்தா நின்றே. ஃபர்ஸ்ட் லைன்ல ஆன விளக்கொளி யாவது அருகிலர், அதாவது உண்மையான ஆன அப்படின்னா உண்மையான அப்படின்னு அர்த்தம். விளக்கொளி அப்படின்னா நம்மளோட ஆத்மாவுடைய ஒளி, நம்ம சோல், நம்ம உண்மையான அந்த ஆத்மாவோட அந்த லைட்டு, அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்காதவங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஆன விளக்கொளி யாவது அருகிலர், மூல விளக்கொளி முன்னே உடையவர், அந்த ஆதியான விளக்கொளி இருக்குது இல்லையா, அந்த அதை வச்சிருக்கிறவங்க அப்படின்றது அந்த ஒரிஜினல் எங்கேருந்து வந்து இந்த ஆத்மாவுக்கு வந்து இந்த ஒளி வருது, அதாவது என்டையர் அந்த டிவைன் சோர்ஸ், அதை தான் சொல்கிறாங்க. மூல விளக்கொளி முன்னே உடையவர், காண விளக்கொளி கண்டு கொள்வார்கட்கு, அதாவது வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விளக்கொளி. காண விளக்கு அப்படின்னா அந்த யூஸ்வலாக நம்ம பூஜைக்கு ஏற்றுவோம் இல்லையா, அந்த விளக்கை தான் வந்து மீன் பண்ணுறாங்க. அந்த விளக்கை மட்டுமே பார்த்து வாழ்கிறவங்களுக்கு அப்படின்றது தான் சொல்கிறாங்க. எக்ஸ்டர்னல் லைட் அப்படின்றாங்க. மேல விளக்கொளி வீடு எய்தா நின்றே, அதாவது அந்த பரம மேல விளக்கொளினா சுப்ரீம் லைட்டு, இருக்கிறதுலேயே வந்து சுப்ரீமா டிவைன் லைட்டு, அந்த அல்டிமேட் காடுன்னு சொல்லுவாங்கல்ல, பரமாத்மா, அந்த இதை வந்து நாங்கள் வந்து ஒளியோட சொல்லியிருக்காங்க. அந்த விளக்கொளியை வந்து அடையவே முடியாதான், அடைய முடியாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது அந்த சாங்கோட மீனிங். அதாவது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, உனக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா ஒளி, அதுக்கப்புறம் அது எங்கேருந்து வந்துச்சு, அந்த மூலம், அந்த ஆத்மா வந்து எங்கேருந்து புறப்பட்டு வந்திருக்கு, அது வந்து இறைவனோட ஒரு பார்ட்டாக தான் வந்திருக்கு. இறைவன் கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு வந்து ஆத்மான்ற ஒன்று நம்மளுக்கு வந்து நம்ம வந்து இந்த உருவத்தெல்லாம் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த உலகத்தில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த பூமின்றது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி தான். நம்ம ஏதோ ஒரு லெசன்ஸை வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டிவைன் சக்தி இருக்குது இல்லையா, டிவைன் எனர்ஜி, அது வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கு த்ரூ ஸ்ட்ரகிள்ஸு, பெயின்ஸு, சஃபரிங்ஸு, ஈவன் நல்ல விஷயங்கள் எல்லாத்து மூலமாகவும் நம்ம நிறைய வாழ்க்கையில் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. கற்றுக்கிட்டு பாஸ் ஆகும்போது நம்மளுக்கு திரும்பி வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. அதுக்கப்புறமும் வரக்கூடிய ப்ராப்ளமை நம்ம ப்ராப்ளமாகவே பார்க்க மாட்டோம். இது மூலமாக ஏதோ ஒரு லெசன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகாமல் அதை ஹேண்டில் பண்ணுவோம். அந்த ஏன் அப்படின்னா அது வந்து அந்த டிவைன் எனர்ஜியை வந்து புரிஞ்சுக்கிட்டது தான். நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி தான் நம்மளுக்கு வந்து இதெல்லாமே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அதுதான் அந்த மூல விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதை வச்சிருக்கிறவங்க அப்படின்றது. தென் காண உலக்கொளி கண்டு கொள்வார்களுக்கு, அந்த அந்த இந்த வெளி இந்த 2யும் பண்ணாதவங்க, அந்த வெளி விளக்க மட்டுமே வந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு இறைவனை வந்து அடையவே முடியாதாம், இறைவனை வந்து உணரவே முடியாது. அவங்க லைஃப் அந்த லைஃப் வந்து வேஸ்ட்டாக போகும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. மேபி இவங்க வந்து திரும்பி வந்து ரீபர்த் எடுக்கலாம், இல்லை இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. எல்லாரும் ஒரு ஒரு அசம்ஷனில் தான் சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் வந்து அகெயின் அண்ட் அகெயின் புரிஞ்சுக்கிற வரைக்கும் திரும்பி திரும்பி பிறந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரிலிஜியஸ் ஸ்கிரிப்சர்ஸில் சொல்லியிருக்கு. ஒரு சில இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய தப்பு பண்ணிட்டு கடவுளை புரியாமல் போனாங்கன்னா அவங்க ஹெல்லுக்கு போவாங்க. ஐ மீன் ஹெல்லுனா இங்கே எவ்வளவோ பிளானட்ஸ் இருக்குது, எவ்வளவோ கிரகங்கள் இருக்குது, அந்த மாதிரியான ஏதோ ஒரு கிரகத்துக்கு அவங்க வந்து போய் இன்னும் இந்த பூமியை விட ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான ஏதாவது ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்களா இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்க போகுது அவங்களுக்கு, அதை வந்து புரியாமலே வந்து இறக்குறவங்களுக்கு. புரிஞ்சு அதை கரெக்டாக தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்ம ஒளியும் அந்த டிவைன் எனர்ஜியையும் புரிஞ்சுக்கிட்டவங்க இறைவனை வந்து உணர்ந்துருவாங்க. இறைவனை உணர்ந்த பிறகு கண்டிப்பாக
பிரசன்ட் லைஃபே ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கும். இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கையே ரொம்ப ரொம்ப சூப்பரா மாறிரும். அது போக அவங்க இறந்த பிறகு அதாவது இந்த பாடிய விட்டு அவங்க முடிச்ச பிறகு அவங்க சோலுக்கு வந்து இன்னும் வண்டர்ஃபுல்லா ஏதோ ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அது வந்து எல்லாருமே வந்து இறைவனடி சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கடவுளோட கனெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை கடவுளோட கனெக்ட் ஆகினா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து திரும்பி பொறப்பு இருக்காதுன்றத மீன் பண்றாங்களா? இல்ல அடுத்தடுத்து பொறந்து இன்னும் மீனிங்ஃபுல்லா நெறைய பேருக்கு வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு லைஃப்ப வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லா வாழ வைப்பாரா கடவுளு? இல்லன்னா இந்த பிளானட் இல்லாம வேற ஏதாவது ஒரு சொர்க்கம் மாதிரியான ஏதோ ஒரு பிளானட்க்கு போய், அங்க இன்னும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து லைஃப்ப வாழ வைப்பாரான்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா சம்திங் பெட்டர் கோ பெட்டர் மே ஹேப்பன். அதாவது அதுதான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு வந்து அ அந்த உள்ளுணர்வு வந்து அதத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் அத வந்து டிஃபரெண்ட்டா இன்டர்பிரெட் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த காண விளக்கு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். காண விளக்கு அப்படின்னா, நம்ம வந்து பூஜைக்கு ஏத்தி வைக்கிற விளக்கு. அப்ப இது மூலமா அவர் வந்து திருமூலர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நம்ம வந்து கடவுள் வந்து நம்மளுக்குள்ள இருக்கிறாங்கன்றதையே உணராம, கடவுள் வந்து கோவில்ல தான் இருக்கிறாங்க. அந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிலையில இருக்காங்க. இல்ல தன்னோட குலதெய்வம்னு யாராவது வச்சிருக்காங்கன்னா, அவங்க மட்டும் தான் கடவுள். இல்ல தன்னோட ரிலிஜியன்ல இருக்கக்கூடிய ஒரு கடவுள் மட்டும் தான் அந்த கடவுள்ன்னு சொல்லிட்டு, அவங்கள வெளியிலேயே தேடுறது. அவங்கள வந்து அ நெனைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மீனிங்லெஸ் ரிச்சுவல்ஸ். எதுக்காக வந்து ஒரு பூஜைய பண்றோம்? அந்த பூஜைக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கு? இந்த பூஜைய பண்றதுனால நம்மளுக்குள்ள என்ன மாற்றங்கள் வரணும்? நம்ம என்ன உணர்ந்து வந்து அந்த பூஜைய பண்ணணுன்றதே உணராம, மெக்கானிக்கலா பூஜை பண்றது. அதே மாரி ம் பிரேயர்னா என்ன? கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்? கடவுள்கிட்ட எப்படி ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து வைக்கணும்? இறைவன்கிட்ட சரணாகதி அடையிறதுன்னா என்ன? அது எதுவுமே தெரியாம இருக்கிறது. அதே மாரி தன்னோட உடம்ப வருத்திக்கிட்டு ஃபாஸ்டிங் இருக்கிறது. ஆனா, அந்த ஃபாஸ்டிங் எதுக்காக இருக்குன்ற மீனிங்கே தெரியாம இருக்கிறது. அதே மாரி டெம்பிள்ல இருக்கக்கூடிய இந்த பூஜை அ அ டைம்ஸு அது எல்லாத்தையும் பக்காவா ஃபாலோ பண்றது. ஆனா, எல்லாத்தையுமே வந்து மெக்கானிக்கலா ஃபாலோ பண்றது. ஆத்மார்த்தமா அதோட அர்த்தம் புரியாம பண்றது. அதே மாதிரி நெறைய ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிப்பாங்க. நெறைய பிலாசபிஸ் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாததே இல்ல அப்டின்ற மாரி எல்லாமே இருக்கும். ஆனா, அத வெளில மட்டும் தான் பேசுவாங்களே தவிர, அவங்க உள்ள வந்து அத உணர்ந்து, அதுபடி நடக்கிற ஆளாவே தெரிய மாட்டாங்க. நம்மளே நெறைய பேர பார்த்துருப்போம். எது கேட்டாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா, அவங்க வந்து நம்மள வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ற பெர்சனா இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாரையாவது ஹர்ட் பண்ணுவாங்க. யாரையாவது மனச கஷ்டப்படுத்துற மாரி பேசிருவாங்க. யாரையாவது அவமானப்படுத்துற மாரி பேசிருவாங்க. அவங்களுக்குள்ள வந்து ஒரு மாதிரியான ஒரு தலக்கணம் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். இல்லன்னா, நெறைய பேர டேமேஜ் பண்ணுவாங்க. இல்ல தன்னையே டேமேஜ் பண்ணிட்டு ஒரு லைஃப் வாழுவாங்க. ஆனா பயங்கர புத்திசாலியா இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது. இதுதான் ஆக்சுவலா இந்த மாதிரியான பெர்சனாலிட்டீஸ் தான் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆன்மீக வழியில மத்தவங்கள போக விடாம டிஸ்கரேஜ் பண்ற ஆளுங்க யாருன்னு பார்த்தா, அவங்கள பார்த்தா எல்லாருக்கும் என்ன பயம் வரும்னா, நம்மளும் வந்து இறைவன தேடி போனா இந்த மாதிரி ஆயிருவோமோ! இது ஒண்ணும் நல்ல லைஃப் இல்லையே! அப்படின்னு சொல்லி பயப்படுற மாதிரியான ஒரு பெர்சனா இருப்பாங்க. அவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இறைவன தனக்குள்ள உணராதவங்க, தன்னோட ஆத்மாவையும் முழுசா உணராம, வெளியில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து நாலேட்ஜ மட்டும் கெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாரி ஒரு சிலர் வந்து தன்ன வந்து அம் ஒரு பெரிய குரு மாதிரி, அதே மாரி ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பெர்சன் மாதிரி வந்து தன்னோட ட்ரெஸ்ஸு, தன்னோட நடத்த, இந்த மாதிரி எல்லா விதத்திலயும் காட்டிப்பாங்க. ஆனா, அ உண்மையிலே வந்து உள்ள வந்து அந்த உணர்தல் வந்து இருக்காது. அதே மாரி எமோஷன்ஸ வந்து அவங்களால ஹேண்டில் பண்ணவே முடியாது. பயங்கர அ கடவுள வந்து ஃபாலோ பண்றவங்களா தெரிவாங்க. ஆனா, அவங்க டக்குன்னு வந்து தானா அஃபெக்ட் ஆயிக்குவாங்க. இல்லன்னா மத்தவங்களையும் ஹர்ட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி நெறைய வந்து பண்றவங்கள நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அ அதே மாரி தனக்குள்ள வந்து செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணாமலே இருப்பாங்க. இப்ப உங்க வீட்லயே கூட நெறைய பேர் வந்து பயங்கரமா பூஜை பண்றவங்களா இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு தான் யாரு? தான் வாழ்க்கை என்னன்ற ஒரு புரிதலே இருக்காது. நான் அந்த உலகத்துல வந்து பொறந்துட்டேன். எனக்கு இந்த குடும்பம் இருக்கு. என் குடும்பத்த நான் ப்ராப்பரா செட்டில் பண்ணணும். அது அதுவரைக்கும் மட்டும் தான் அவங்க திங்க் பண்ணுவாங்க. அத தாண்டி அவங்களுக்கு வந்து பேசவே தெரியாது. ஆனா பயங்கரமா வந்து இறைவன வந்து கும்பிடுறவங்களா இருப்பாங்க. இந்த பூஜை பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன். நான் இப்படிதான் இருப்பேன். அந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ, அ இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு ம மேலோட்டமா நான் சொல்றேன். ஆனா, ஆக்சுவலா நான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த என்னோட இந்த லைஃப் டைம்லயே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிறது, ஆ இறைவன உணராதவங்க ஆனா, மத்த எல்லாமே பண்றாங்க. அவங்கள பார்த்தாலே வந்து இக்னரன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு, இவங்க மாதிரியான ஒரு ரிலிஜியஸ் பெர்சன நான் பார்த்ததே இல்லப்பா. இவங்கள மாதிரியான ஒரு ஆன்மீகவாதிய நான் பார்த்ததே இல்ல. அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களோட எல்லாமே இருக்கும். அவங்க நடந்துக்கிற விதம், எல்லாமே அவங்களோட ட்ரெஸ் போடுற விதம், அவங்க பேசுறது எல்லாமே இருக்கும். ஆனா, அவங்க வந்து இறைவன உணராதவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா,
நான் இப்ப சொல்றேன் பாருங்க. 2டே விஷயம் தான். ஒண்ணு வந்து ஆ தன்ன வந்து ரொம்ப செல்ஃப் டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. தன்ன வந்து தனக்கு என்ன வேல்யூ குடுக்கணுமோ, அந்த வேல்யூவ குடுத்து வாழ்ந்திருக்க மாட்டாங்க. இது 1. 2வது அடுத்தவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில. இந்த 2 கேட்டகரியில இருக்கக்கூடிய பீப்பிள் கண்டிப்பா தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவன உணராதவங்க. அத வந்து நான் இப்ப வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் சொல்றேன். ஆ ஃபர்ஸ்ட் வந்து தன்னத்தானே வந்து அழிச்சுக்கிறவங்க. அதாவது இறைவன் தனக்குள்ள இருக்காங்கன்னு தெரியாம, தன்னத்தானே அழிச்சுக்கிறவங்க என்னலாம் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, எப்பவுமே ஒரு பயம், ஒரு கன்ஃப்யூஷனு, ஒரு பெயினு இந்த மாதிரி ஒரு பெர்சனா இருப்பாங்க. அ தன்னோட வேல்யூவே தனக்கு வந்து புரியாது. எப்பவுமே தன்ன ரொம்ப லோவா நெனச்சுப்பாங்க. ஆ இல்லன்னா தன்ன வந்து இருக்கிறதுலே ஒரு பாவப்பட்ட ஜென்மம் மாதிரி, எல்லாராலயும் தான் ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்ட மாதிரி, இல்லன்னா தான் வந்து எதுக்குடா வாழ்றோன்ற மாதிரியான எக்ஸ்ட்ரீம்க்குலாம் கூட அவங்க நெனப்பாங்க. எப்படி எப்படி இருப்பாங்கன்னா, நான் வந்து போதுமான அளவுக்கு நான் எதுவும் படிக்கல. நான் போதுமான அளவுக்கு ஒரு நல்லா இல்ல, அழகா இல்லன்னு சொல்லுவாங்க. நான் திறமை இல்ல அப்படின்னு நெனப்பாங்க. இந்த மாரி தே ஆர் நாட் குட் இனஃப்ன்ற மென்டாலிட்டில இருக்கிறவங்க. 2வது அடுத்தவங்கள பார்த்து ரொம்ப பொறாமப்படுறவங்க. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களோட தன்ன கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க. அதே மாரி எதுக்கு எடுத்தாலும் தன்னையே ப்ளேம் பண்ணிக்கிறவங்க. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். என் வாழ்க்கை இப்படி போனதுக்கு நான் தான் காரணம். நான் இப்படிதான் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ப்ளேம் வந்து ரொம்ப மோசமா அது இருக்கும். இப்ப ஆன்மீகத்துல வந்து தன்ன ப்ளேம் பண்ண மாட்டாங்க. ஓகே நம்மள சரி பண்ணா எல்லாமே மாறிரும்னு மட்டும் தான் நெனப்பாங்க. இறை வழியில போறவங்க. அந்த சோல் அவேக்கனிங்ன்னு சொல்ற வழியில போறவங்க. வேரஸ் வந்து இந்த நார்மல் பீப்பிள் எப்படி இருப்பாங்கன்னா, தனக்குள்ள வந்து அந்த ஆத்மாவையும், இறைவனையும் உணராதவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தன்னைத்தானே ரொம்ப வந்து ப்ளேம் பண்ணிப்பாங்க. தன்னைத்தானே ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிப்பாங்க. அதே மாரி எப்பவுமே எதையாவது நெனச்சு கில்ட்டியா இருப்பாங்க. குற்ற உணர்ச்சியோடையே இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரணத்த வச்சுக்கிட்டு. அப்புறம் எப்பவுமே வந்து நான் ரொம்ப அன்லக்கி என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற வார்த்தை அடிக்கடி அவங்கட்ட இருந்து வெளில வரும். அதே மாரி தனக்கு டேலண்ட் இருக்கும். திறமை இருந்தா கூட எங்க அவமானப்பட்டுருவோமோ, எங்க தோத்து போயிருவோமோ அப்படின்ற பயத்துல அந்த திறமைய வந்து வெளிக்காட்டவே மாட்டாங்க. வெளில சொல்லக்கூட மாட்டாங்க. அதே மாரி அம் அவமானப்பட்டுருவோம் அப்படின்னு நெனச்சுட்டு நெறைய பேர வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. இவங்க இல்லன்னா அவங்களே எதையாவது ஒண்ண நெனச்சுக்கிட்டு அவமானமா நெனச்சுக்கிட்டு, அதனால பீப்பிள வந்து அவாய்ட் பண்ற பெர்சனா இருப்பாங்க. அதே மாரி ரொம்ப அன்ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்ல தான் எமோஷனலா வீக்கா இருக்கிறனால, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து தனக்கு நெறைய காயம் ஏற்படுத்தினா கூட, அத விட்டு போகாம அங்கேயே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து புதுசா எதையுமே ட்ரை பண்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அதே மாரி மத்தவங்க தான் வந்து தனக்கு வந்து சந்தோஷத்தை குடுக்கணும். அ தனக்கா சந்தோஷமா இருக்க தெரியாது. அ என் பிள்ளை இருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன். என் ஒய்ஃபு, என் ஹஸ்பண்டு, எங்க அம்மா, அப்பா இவங்கலாம் இருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன். என்னோட ஃப்ரெண்ட் இருந்தா தான் என்னால சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க கிட்ட இருந்தே தன்னோட ஹாப்பினஸ எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் தன்னோட உடம்ப நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. தன்னோட மைண்டையும் நல்லா பார்த்துக்க தெரியாது. அடிக்கடி பயங்கரமா அழுதுகிட்டே இருப்பாங்க. யார்கிட்டயும் வெளியில சொல்லாமலே அழுகுறது. தென் வந்து அ ரிஜெக்ட் பண்ணிருவாங்களோ அப்படின்ற பயத்திலேயே வாழ்றது. எல்லா விதத்திலயுமே வேலையில இருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், இல்ல என்ன மாதிரியானதுலயுமே எப்பனாலும் நம்மள ரிஜெக்ட் பண்ணிருவாங்களோ அப்படின்ற அந்த பயத்திலேயே வாழ்றது. அதுக்கப்புறம் வந்து லைஃப்க்கு ஒரு மீனிங்கே இல்ல. இது நம்மலாம் என்ன லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே இருக்கிறது. தென் வந்து எப்பவுமே யாராவது தன்னை பாராட்டிக்கிட்டே இருந்தா தான் சந்தோஷமா இருப்பாங்க. அன்னைக்கு யாராவது ஒருத்தவங்க தன்னை பாராட்டல அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஏதோ மாதிரி இருக்கும். தென் வந்து நல்ல விஷயங்கள தானே வந்து வரவிடாம கெடுத்துப்பாங்க. அதே மாரி வெளியில பார்க்க பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளா இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப உடைஞ்சு போயி, ரொம்ப யாருக்குமே தெரியாம ஒரு மாதிரி ஒரு வீக் பெர்சனாலிட்டியா இருப்பாங்க. அப்புறம் தான் வந்து மத்தவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பர்டனா இருக்கிறதா நெனச்சுப்பாங்க. அப்புறம் வந்து ரொம்ப அந்த ஹர்ட்ட வந்து மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. யாராவது ஒரு தடவ தெரியாம வந்து ஏதோ ஒண்ணு ஹர்ட் பண்ணியிருந்தா கூட, அத காலத்துக்கு மறக்காம அப்படியே ஹீல் ஆகாம அத உள்ள வச்சுக்கிட்டே இருந்து, அதுபடியே எல்லாத்தையும் பண்றது. அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க. ஓவர் திங்கிங் பண்ணாம அவங்களால இருக்கவே முடியாது. ஆ ஏதாவது ஸ்டக்கப் ஆன மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. எதுவுமே பண்ணாம, எதிலயோ ஸ்டக்கப் ஆயி நிக்கிற மாதிரியே ஒரு நெகட்டிவிட்டிலயே வந்து இருப்பாங்க. தன்னையே நம்பவே மாட்டாங்க. அதே மாரி ஷார்ட் கட்ஸ தேடுவாங்க. அமைதியும், சக்சஸும் கிடைக்கிறதுக்கு எப்படிலாம் வந்து சீக்கிரமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத நோக்கி ஓடுவாங்க. ஸோ இவங்கலாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னைத்தானே டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறவங்க. தன்னோட வேல்யூ என்னன்னு புரியாம, தனக்குள்ள இறைவன் இருக்காங்க. நம்மளும் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பெர்சன் தான். மீனிங்லெஸ்ஸான பெர்சன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எல்லாருக்குள்ள இறைவன் இருக்காங்கன்னா, எல்லாருமே இறை உணர்வ புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, எல்லாருமே இறைவன் அளவுக்கு போக முடியும் தானே! அத புரிஞ்சுக்காம, தனக்கு நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சேலஞ்சஸ்ல அஃபெக்ட் பண்ணி தன்ன ரொம்ப வந்து ம் ரொம்ப ஒரு லோ பெர்சனாலிட்டியா மாத்துறவங்க. ஸோ இப்ப இப்படிப்பட்ட பெர்சனாலிட்டி நீங்க எவ்வளோதான் வந்து கோயிலுக்கு போயி சாமி கும்பிட்டு எல்லாமே பண்றாங்கனாலும், ஆனா அவங்க இப்படிலாம் இருக்கிறாங்கன்னா, அவங்க இன்னும் வந்து
தனக்குள்ள இறைவன் இருக்கிறாங்கன்றது உணராதவங்க. அப்ப இதத்தான் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த காண ஒளி. நீ வந்து வெளியில வந்து விளக்க தேடிட்டு இருக்கிற. ஆனா, உனக்குள்ள இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கு அப்டின்னா, நீ இன்னும் உனக்குள்ள இருக்கக்கூடிய ஒளியையும் கண்டுபிடிக்கல. அந்த ஒளி மூலமா நீ வந்து இப்ப இறைவன்ற அந்த பரமாத்மா, அந்த ஒளியோட உன்னால கனெக்டும் ஆக முடியாது அப்டின்றது தான் இங்க திருமூலர் சொல்லியிருக்காரு. அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் திங். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் திங்க கூட வந்து எல்லாரும் ஈஸியா வந்து புரிஞ்சுப்பீங்க. இப்ப நான் ஆடியோ சொல்லிட்டு இருக்கும்போதே நெறைய பேர், "ஆமா, ஆமா. நான் இப்படிதான், நான் இப்படிதான். ச்சே! ஆமா நான் கரெக்ட் தான்." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஈகரா வந்து அதுல இன்வால்வ் ஆனீங்க. ஆனா, இந்த 2வது நான் சொல்லும்போது எல்லாருமே வந்து சைலன்ஸ் ஆயிருவாங்க. ரொம்ப கம்மி பேர் தான் வந்து இத அக்னாலட்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா, முக்காவாசி பேர் இத வந்து தெரிஞ்சும், தெரியாமலும் பண்றாங்க. பண்ணிக்கிட்டு அத ஜஸ்டிஃபையும் பண்ணுவாங்க. ஆமா, அப்புறம் அப்படித்தான் இருக்கணும். வேற எப்படி இருக்கணும்? அவங்க பண்றனால தான் நான் பண்றேன். அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த 2வது கேட்டகரிய வந்து சரி பண்றது தான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா, இந்த 2வது கேட்டகரியில இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ எப்ப நீங்க ஸ்டாப் பண்றீங்களோ, அப்பதான் உங்களால வந்து முழுமையா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவையும் புரிஞ்சுக்க முடியும். அதே மாரி உங்களுக்குள்ள இறைவன் இருக்காங்கன்றதையும் உணர முடியும். இறைவன் மகிழ்ந்து அப்படியே மெல்ட் ஆயி உங்க வாழ்க்கைய வந்து அவரு கையில எடுத்து அப்படியே பியூட்டிஃபுல்லா லைஃப் எடுத்துட்டு போவாரு. ஸோ அந்த 2வது கேட்டகரிய இப்ப நான் சொல்றேன். 2வது கேட்டகரி என்னது? அடுத்தவங்கள ஹர்ட் பண்றது. முதல்ல வந்து உங்கள நீங்க ஹர்ட் பண்ணிக்கிறத சொன்னேன். 2வது வந்து அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணிக்கிறது. அடுத்தவங்கள ஹர்ட் பண்றது ஏன் இந்த கேட்டகரியில ஏன் இதுக்குள்ள கொண்டு வர்றோம் நம்ம? உள்ள உள்ள ஆன்மாவ நான் எனக்குள்ள இறைவன புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கும், இதுக்கும் என்ன சம்மந்தம்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரே ஜஸ்டிஃபிகேஷன் தான். ஒரே லாஜிக் தான். என்ன அப்டின்னா, நீயும் ஒரு மனுஷன். உனக்குள்ளேயும் ஒரு இறைவன் இருக்கிறாரு அப்டின்னா, அப்ப இன்னொரு மனுஷனுக்குள்ளயும் இறைவன் இருக்க தானே செய்வாரு. அப்ப சக மனுஷனோடையும் இன்னொரு ஒரு உயிர்கிட்டயும் அந்த இறைவன் இருக்க தான் செய்யுது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்குள்ள இறைவன் இருக்காங்கன்னு கூட அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனா, அடுத்தவங்களுக்குள்ள இறைவன் இருக்காங்கன்றத நம்மளால அக்செப்ட்டே பண்ண முடியாது. அ அந்த ஏன்னா அக்செப்ட் பண்ணிட்டா அவ்வளதான் நம்ம பண்ண எல்லாமே தப்புன்றது நம்மளுக்கு புரிய வரும். நம்ம வந்து மாத்தி ஆகணும். நம்மள மாத்திக்கணும். அடுத்து அத திரும்பி கன்டின்யூ பண்ணக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அதனால வேணும்னே வந்து கண்ண மூடிட்டு உலகம் இருட்டுன்னு சொல்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம வந்து இப்ப இருக்கோம். அதனால இறைவன் வந்து உனக்குள்ளேயும் இருக்கிறாங்க, அடுத்தவங்களுக்குள்ளேயும் இருக்காங்க. இப்ப எப்படி உன்னைய நீ காயப்படுத்திக்க கூடாதோ, அதே மாரி அடுத்தவங்கள காயப்படுத்தக்கூடாது. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பயங்கரமான அந்த தலகணம், அந்த ஈகோ, பெருமை, அப்புறம் அடுத்தவங்களோட மனச கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத ஒரு இன்சென்சிட்டிவிட்டில இவங்க வாழுவாங்க. அவங்கள அடுத்தவங்களும் ஒரு ஆத்மா தான், அடுத்தவங்களும் ஒரு உயிர் தான், அடுத்தவங்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து நம்மள வந்து காப்பாத்திக்கிறதுக்கு வேற வழி இல்லாம ஒரு சில நேரத்துல நம்ம நடந்துக்கிட்டா கூட, அத நெனச்சு ரெக்ரெட் பண்ணி நம்ம வந்து திரும்பி வந்து நம்மள மாத்திக்கணும் அப்படின்னு நெனைக்கவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து பயங்கரமா கத்துறது, பயங்கர மோசமா, ஹார்ஷா கோவத்துல யார வேணா பேசுறது. அதுக்கு என்ன வேணா ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்குறது. அப்ப அங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒருத்தவங்கள வந்து ரொம்ப மோசமா கத்தம்போதோ, ஒருத்தவங்க மேல ரொம்ப கோவப்படும்போதோ, அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பெர்சன் தன்ன ரொம்ப லோவா ஃபீல் பண்ற மாரி ஆயிடுது. அந்த இடத்துல அவங்க பொறுமையா போனா கூட, ஆனா அந்த பொறுமை வந்து அவங்களுக்குள்ள என்னத்த கொண்டு வருதுன்னா, நம்மலாம் அவ்வளோதான் போல இருக்கு. நம்மள யார் வேணா இப்படி பேசிர்றாங்க. நம்மள எப்படி வேணா நடத்திர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட பெர்சனாலிட்டில ஒரு 50% வந்து நம்ம வந்து கில் பண்ணிர்றோம். ஸோ நம்ம கத்திட்டு நம்ம ஏதோ பெருசா ஏதோ ஜெயிச்ச மாரி நம்ம வந்து பவர்ஃபுல்லான மாதிரி நம்ம நெனப்போம். ஆனா யார வந்து நம்ம கத்துனோமோ, அவங்களோட அவங்களோட லைஃப்ல ஒரு முக்கியமான அவங்களோட கான்ஃபிடன்ஸ வந்து நம்ம குறைச்சுட்டோம். இத நான் நெறைய இடத்துல பார்த்துருக்கேன். யார் வந்து ரொம்ப திரும்பி, 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 திரும்பி மோசமா திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்களோ, அவங்க அப்படியே மந்தமா போறத நான் வந்து பார்த்துருக்கேன். அதனால நான் எப்பவுமே எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். தயவுசெய்து எல்லார்கிட்டயும் வந்து கத்தாதீங்க. கத்தி ஒரு விஷயத்த வந்து சொல்லாதீங்க. உங்களுக்கு உரிமை இருக்குன்றனால. நீங்க பண்றது மூலமா அவங்களோட பெர்சனாலிட்டி ரொம்பவே அடியாகுது. ஈவன் சின்ன குழந்தைங்க கூட மேல கூட நீங்க கத்துனீங்கன்னா, அந்த குழந்தைக்கு வந்து தான் ஒரு வேல்யூபிள் பெர்சன்றதே புரியாம, அந்த குழந்தை வந்து ரொம்ப மந்தமா மாறிடுது. அதுக்கப்புறம் அந்த திட்டுறதோ, கத்துறதோ, இல்ல அடிக்கிறதோ அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஆமா, இப்படிதான் எல்லாரும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அந்த தன்னைத்தானே வந்து லோவா வேல்யூ பண்ற ஒரு பெர்சனாலிட்டியா மாறுதுன்னு சொல்லி, நான் வந்து இப்ப எனக்கு 43 இயர்ஸ் ஆகுது. அ ரொம்ப தொடர்ந்து திட்டு வாங்கிட்டே, இல்ல கத்துறத வந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிறவங்க இப்ப எப்படி இருக்காங்கன்றத நான் வந்து பார்த்துருக்கேன். அதனால இத நீங்க பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து இறைவன இன்னும் உணரலன்னு அர்த்தம். தென் 2வது இன்சல்ட் பண்றது, கிண்டல் பண்றது, அடுத்தவங்கள அவங்களுக்குள்ள வந்து அது என்ன மாதிரியான ஒரு காயத்த உண்டு பண்ணும் அப்படின்னு தெரியாம, அசால்ட்டா வந்து தன்னோட ஹாப்பினஸ்க்காக வந்து இன்சல்ட் பண்றது.
அதே மாரி அடுத்தவங்கள ரொம்ப சிறுமையா, ரொம்ப ஸ்டூப்பிடா வந்து நெனைக்கிற மாரி பேசுறது. இது மோஸ்ட்லி இந்த கப்பிள் ரிலேஷன்ஷிப்ல நான் பார்த்துருக்கேன். "உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ ஒரு முட்டாளு, நீ ஒரு மக்கு. உனக்கு இது கூட தெரியல, அது கூட தெரியல" அப்படின்னு சொல்லுவாங்க. தென் பேரண்ட்ஸ் வந்து கிட்ஸ சொல்லுவாங்க. கிட்ஸ் வந்து பேரண்ட்ஸ சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அம்மாக்கள் வந்து இத ஃபேஸ் பண்ணுவாங்க. குழந்தை, "எம்மா என்னம்மா உனக்கு இது கூட தெரியல. நீ ஒரு சரியான மக்கு. அப்பா தான் வந்து எல்லாமே புரிஞ்சிருக்கு" அப்படின்னு சொல்றது, அப்படியே அவங்கள வந்து டவுன் ஆக்கி விட்டுரும். இது வந்து பண்றது. தென் வந்து அடுத்தவங்களோட விருப்பங்களுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றது. நான் சொல்ற மாதிரி தான் நடந்துக்கணும். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது மாரி தான் நீ நடந்துக்கணும். உன் இஷ்டத்துக்குலாம் நீ நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. தென் வந்து நம்மளோட ஒப்பீனியன மத்தவங்க மேல புகுத்துறது. அவங்களோட சைடு கன்சர்ன வந்து புரிஞ்சுக்காம, அவங்க கன்சர்ன கொஞ்சம் கூட கேட்காம, அவங்களுக்கு ஒரு வேல்யூ குடுக்காம, அது அவங்க லைஃப், அது அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ் குடுக்காம நடந்துக்கிறது. தென் வந்து பீப்பிள வந்து ஜட்ஜ் பண்றது. அவங்களோட லுக்கு, அவங்க ரிலிஜியனு, அவங்க கேஸ்ட்டு, அவங்களோட ஸ்டேட்டஸு, அவங்களோட எஜுகேஷன் வச்சு பீப்பிள வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி ட்ரீட் பண்றது, ஒவ்வொரு மாரி ஜட்ஜ் பண்றது. இது வந்து இறைவனால தாங்கிக்கவே முடியாத விஷயம். எல்லாரையுமே சமமா நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். தெருவுல இருக்கக்கூடிய பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, அவங்க வந்து இல்லாத ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களையும் நீ ஒரே மாரி தான் ட்ரீட் பண்ணணும். உலகத்திலேயே பெரிய பணக்காரனா இருந்தாலும் உன் மனசளவுல நீ ஒரே மாரி தான் ட்ரீட் பண்ணணும். ஏன்னா 2 பேருக்குள்ளயுமே இறைவன் இருக்காங்க. ஆனா இத புரிஞ்சுக்காம என்ன பண்ணுவோம்? நம்ம எப்படிலாம் பண்ணுவோம்னு நம்மளுக்கே தெரியும். அத நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல. தென் வந்து 2வது அடுத்து வந்து அ காசிப்ப ஸ்ப்ரெட் பண்றது. தேவையே இல்லாம அடுத்தவங்கள பத்தி அன்னெசசரியா காசிப் பண்ணிட்டு, ரூமர் பண்ணிட்டு இருக்கிறது. தென் வந்து ஆ ஒரு ப்ராப்பர் ரீசனே இல்லாம எதுக்கெடுத்தாலும் அடுத்தவங்கள ப்ளேம் பண்றது. தன்னோட லைஃப்ல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்குன்னா, உடனே மைண்ட் என்ன பண்ணும்னா, இதுக்கு யார ப்ளேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கான்ஷியஸ் மைண்ட தாண்டி சப்கான்ஷியஸ் மைண்டும், எமோஷன்ஸும் என்ன பண்ணும்னா, டக்குன்னு யாரையாவது பாயிண்ட் அவுட் பண்ணும். இது இருக்கிறதுலே மோசமான ஒரு கேரக்டர். தென் வந்து தன்னோட வார்த்தையாலயும், தன்னோட அமைதியாலயும், தன்னோட மௌனத்தாலயும் அடுத்தவங்கள ஹர்ட் பண்றது. அதுக்கப்புறம் மன்னிக்கவே மறுக்கிறது. நான் மன்னிக்கவே மாட்டேன். எந்த காலம் ஆனாலும் மன்னிக்க மாட்டேன். 20 வருஷம், 30 வருஷம் ஆனாலும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்துலலாம் வந்து வருஷக்கணக்குல பேசாம இருப்பாங்க. அடுத்து வந்து அடுத்தவங்களோட வலியில வந்து ஃபன் பண்றது. தென் வந்து மத்தவங்க முன்னாடி ரொம்ப கைண்ட் பெர்சனா நடந்துட்டு, ஆனா பிரைவேட்டா சீக்ரெட்டா பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து கொடூரமான ஒரு பெர்சனா நடந்துக்கிறது. தென் வந்து ஒருத்தவங்க வந்து ஹெல்ப்ல இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே, நம்ம புரிஞ்சும் புரியாத மாரி அவாய்ட் பண்றது அவங்கள. நம்மளால முடிஞ்சத ஏதோ ஒண்ணு செய்யணும். அப்படி இல்லாம, ஐயோ! இந்த ஹெக்டிக் திங்ஸ் இந்த ஹெட்டேக்லாம் நம்மளுக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு நெனைக்கிறது. தென் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ்ல வந்து பொய் சொல்றது, அவங்கள வந்து ஏமாத்துறது. இல்ல இதெல்லாம் ஒரு பொய்யா? இதெல்லாம் ஒரு ஏமாத்துறதா? அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறது. அதே இது நம்மளுக்கு நடந்தா நம்மளால தாங்க முடியாது. ஆனா, நம்மளோட பார்ட்னர்ன்னு வரும்போது நம்ம என்ன வேணா பண்றது. தென் வந்து மத்தவங்களோட பணத்த வந்து தன்னோட யூஸ்க்காக கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அந்த மணிய நம்ம யூஸ் பண்றது. தென் வந்து அ ம என்கரேஜ் பண்ணாம கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. உன்கிட்ட இன்னும் இந்த குறை இருக்கு. இத சரி பண்ணு, இத சரி பண்ணுன்னு என்கரேஜ் பண்றோன்ற பேர்ல கிரிட்டிசைஸ் பண்றது. தென் வந்து அ கடவுள் பெயரையோ இல்லன்னா, தனக்கு இருக்கக்கூடிய அறிவு அது 2யும் வந்து காரணமா சொல்லி நம்மள ரொம்ப சுப்பீரியரா பேசுறது. எல்லாரோடும் நான் தான்டா பெருசு அப்டின்ற மாரி பேசுறது. அதே மாரி பீப்பிள வந்து கம்பேர் பண்றது. ஒருத்தவங்களோட கம்பேர் பண்ணி அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஜெலஸ கொண்டு வரது. தென் வந்து வருஷக்கணக்கா வந்து ஒரு கிரட்ஜ வந்து மனசுக்குள்ள ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. தென் வந்து அடுத்தவங்கள தேவையே இல்லாம கில்ட்டி ஆக்குறது. "பாத்தியா நீ இப்டி பண்ணிட்ட" அப்டின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அந்த ஒரு கில்ட் மோடுக்கு கொண்டு போறது. தென் வந்து அ அன்பு, அதுக்கப்புறம் பொறுப்பு அப்படின்ற பேர்ல அடுத்தவங்களுக்கு தேவையில்லாத ஒரு ப்ரெஷர குடுக்குறது. நம்ம பிள்ளைங்களோ, இல்லன்னா நம்மளோட அம்மா, அப்பாவோ, இல்ல நம்மளோட ஸ்பவுஸோ இப்படி யார் மேலயாவது தேவையே இல்லாம அவங்கள வந்து அன்னெசசரியா ப்ரெஷர் பண்றது. "நீ வந்து என்னைய உண்மையா நெனைக்கிறேன்னா, நீ இத பண்ணணும். இல்ல இது உன்னோட கடமை. நீ இப்படிதான் இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்ல வந்து தேவையில்லாம நம்ம வந்து நம்மளோட அந்த ஒரு டாமினேஷன வந்து குடுக்குறது. தென் வந்து ம் கஷ்டப்படுற பீப்பிள வந்து ரொம்ப கீழ்த்தரமா பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்து அ பேசுறது நல்லா தான் இருக்கும். ஆனா எண்ணம் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா இருக்கும். இந்த மாதிரி ஆட்களும் இருப்பாங்க. அதே மாரி பவர வந்து மிஸ்யூஸ் பண்றது. தனக்குன்னு ஒரு பவர் வந்து ஒரு ஆஃபீஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. இப்ப நீ வந்து ஒரு மேனேஜர் பொசிஷன்ல இருக்க அப்டின்னா, அந்த மேனேஜர் எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்காம, அத எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ணணுமோ அப்படி நடக்கிறது. ஈவன் ஃபேமிலிலயும் கூட, இப்ப அப்பா அப்டின்னா, அப்பா அப்பாவா நடக்காம, தன்னோட பொண்ணோட, தன்னோட பையனோட வாழ்க்கையில தேவையில்லாம டூ மச்சா இன்வால்வ் ஆயி, அவங்களோட வாழ்க்கையவே கெடுக்குறது. அவங்க வாழ்க்கையில வந்து நிம்மதியா இருக்க விடாம பண்றது. கேட்டா நான் அப்படிதான் பண்ணுவேன். ஏன்னா நான் அப்பா எனக்கு தெரியும். நான் வந்து எனக்கு அந்த எல்லா அக்கறையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நிம்மதி இல்லாம ஆக்குறது. தென் வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா அவங்க அத ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து
ரொம்ப சூப்பரான கேரக்டர்ஸு. இந்த கேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னும் இருக்கு அப்படின்னா, நம்ம இன்னும் நம்மள உணரல. ஆத்மாவ உணரல. ஆத்மாவோட அந்த ஒளிய வந்து ஃபீல் பண்ணல. தென் வந்து நம்மளுக்குள்ள வந்து நடந்துட்டுருக்கிற, இயங்கிக்கிட்டு இருக்க அந்த இறை சக்தியையும் உணரல. இது எதுவுமே உணராத போது நம்மளால எப்படி வந்து அந்த பரம்பொருள அடைய முடியும்? அப்ப நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும்போது, நம்ம லைஃப் வந்து நம்ம கர்மா படி, நம்ம நெகட்டிவ் கர்மா ஜெனரேட் பண்ணா, அதுக்குரிய பலன அனுபவிப்போம். அந்த நெகட்டிவ் கர்மா வந்து திரும்பி, 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 திரும்பி நம்மளுக்கு வந்து லைஃப்ல வந்துகிட்டே இருக்கும். நம்ம இதெல்லாம் மாத்திக்காத வரைக்கும். அப்ப நம்ம லைஃப் வந்து கர்மாவோட கையில போயிரும். எவ்வளோ கர்மா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த கர்மா ஓட கண்ட்ரோல்ல தான் இருப்போமே தவிர, இறைவன் இருப்பாரு. இறைவன் எப்பன்னா, இறைவன பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஒண்ணுதான். அப்ப நம்மளுக்கு வந்து சிக்னல்ஸ் குடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. நீ இத பண்ணு, அத பண்ணுன்னு யார் மூலமாவது யாரையாவது அனுப்பி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வை அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இல்லன்னா இத படி, இத படிச்சா உனக்கு ஞானம் வரும்னு சொல்லுவாரு. இல்ல யாரையாவது அனுப்பி விடுவாரு உங்க வாழ்க்கையில ஏஞ்சல் மாரி யாரையாவது அனுப்பிவிட்டு, இவங்க வந்து உனக்கு ஞானம் குடுப்பாங்க. இவங்க வந்து உனக்கு கைட் பண்ணுவாங்க. இவங்க உனக்கு மென்டரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு வழியில இறைவன் வந்து எப்படிப்பட்ட மோசமான ஆளா இருந்தாலும் அவங்களுக்கு உதவ ரெடியா தான் இருப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட நம்ம இக்னோரன்ஸ்ல இருக்கும்போது, அது இறைவன் தான் அனுப்புறாருன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ வி இக்னோர் இட். அத இக்னோர் பண்ணிட்டு, நம்ம வந்து திரும்பி திரும்பி நம்மளோட கர்மாவோட வழியில போய் நம்ம அதுக்கு வந்து பலியாயிருவோம். அப்ப இப்படி இருந்துட்டு நம்ம வந்து இறைவன குறை சொல்லக்கூடாது இல்லையா? நான் வந்து அந்த கோயிலுக்கு போறேன், இத பண்றேன், அந்த பூஜை பண்றேன், நான் அப்படி பண்றேன், இப்படி பண்றேன் அப்படின்னு எல்லாமே சொல்லி, ஆனா எனக்கு இறைவன் ஹெல்ப்பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவன ப்ளேம் பண்ணக்கூடாது. அததான் நான் வந்து இந்த பாட்டு மூலமா நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நெனச்சிருக்கேன். ஹோப்ஃபுல்லி அ உங்கள்ல யாருக்காவது இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, அ அத வந்து நீங்க நெனச்சு வருத்தப்படலாம் வேண்டாம். இப்ப இந்த ஆடியோ கேட்கும்போது, எனக்குள்ள இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்றேன்னா, இத அப்படியே உங்ககிட்ட சரணடைகிறேன். நான் இத மாத்திக்கணும்னு நெனைக்கிறேன். என்னால ஆக்டிவா மாத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய பெர்சனா தான் இருக்கேன். அத வந்து உங்ககிட்ட சமர்ப்பணம் பண்றேன். உங்ககிட்ட சரணாகதி அடைகிறேன். என்னைய இந்த கேரக்டர்லருந்து வெளில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி, அத இறைவன் கிட்ட சரணாகதி அடைங்க. வேற நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்களா ட்ரை பண்ணீங்கன்னா, அது ஈகோ ட்ரை பண்றது. அது வந்து என்னைக்குமே வந்து ஈகோ வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது. நம்ம எந்த கேரக்டர வந்து நம்ம மாத்திக்கணும்னு நெனைக்கிறோமோ, அந்த கேரக்டர 10 மடங்கு அதிகமாக்குற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து குடுக்குமே தவிர, நம்மள வந்து மாத்திக்க விடாது. அப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு இறைவனோட துணை வேணும். அப்ப இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சு, அது வந்து நான் எப்பவுமே எல்லார்கிட்டயும் என்ன சொல்லியிருக்கேன்னா, குளிக்கும்போது வந்து நீங்க வந்து அ அந்த தண்ணீல வந்து இறைவன் கிட்ட சரணாகதி அடைங்க அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் அந்த அந்த ஹோலி டிப்புன்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப இந்த கும்பமேளாலலாம் போயி அந்த தண்ணிக்குள்ள வந்து முங்குறாங்கல்ல. அதுக்கு பின்னாடி இதுதான் வந்து ரீசன். தனக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கெட்ட குணத்த நம்மளால அத வந்து விட முடியாது. ஆனா, இறைவன் நெனச்சா தான் அத வந்து அந்த குணத்த நம்மகிட்ட இருந்து அழிக்க முடியும். அப்ப அந்த கெட்ட குணத்த ரெகக்னைஸ் பண்ணிட்டு, எனக்குள்ள இந்த கேவலமான ஒரு குணம் இருக்கு. என்னால என்னைய மாத்திக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு உங்களோட துணை வேணும். நீங்க வந்து எனக்கு இத என்னோட கேரக்டர்லேருந்து அழிச்சிருங்கன்னு சொல்லி வேண்டிட்டு அந்த தண்ணிக்குள்ள வந்து 3 தடவ முங்கணும். 3 தடவையோ, இல்ல 1 தடவையோ முங்குனா கூட ஓகே தான். ஆனா, உள்ள இருந்து அந்த எண்ணத்தோட முங்கி நீங்க எந்திரிச்சுட்டு, மத்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வந்தீங்க அப்டின்னா, ஏதாவது ஒரு ப்ராமிஸ் வந்து இறைவனுக்கு பண்ணணும். எனக்குள்ள நீங்க இந்த கேரக்டர நீங்க எடுக்கிறதுக்காக, நான் வந்து டெய்லி ஒருத்தருக்காவது நான் சாப்பாடு கண்டிப்பா குடுத்துருவேன். என்னால முடிஞ்சது இல்ல என்னோட வருமானத்துல இத்தன பெர்சன்டேஜ் வந்து நான் வந்து மத்தவங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்டின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸையும் பண்ணணும். ஒரு சரண்டர், ஒரு ப்ராமிஸ். இது 2ம் நீங்க பண்ணிட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரியாது. உங்களுக்குள்ள இருந்து அந்த கேரக்டர் வந்து அப்படியே மேஜிக் மாரி மறைஞ்சிரும். எல்லாராலயும் போயி அந்த அ தண்ணி அ அந்த புனித நதிய வந்து தேடி போய் அது பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் எப்பவுமே எல்லார்கிட்டயும் என்ன சொல்றேன் அப்டின்னா, நீங்க குளிக்கிறீங்க இல்லையா? அந்த தண்ணியே போதும். பாத்ரூம்ல உங்ககிட்ட வருது இல்லையா? அந்த ஷவர்ல வருது இல்லையா? அந்த வாட்டரே அதே மாதிரியான பியூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் தான். வாட்டர் இஸ் ஆல்வேஸ் பியூர். ஸோ அந்த தண்ணீல நீங்க வந்து குளிக்கும்போது, அந்த ஈரத்துல நீங்க வந்து எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கேரக்டர நான் உங்ககிட்ட சரண்டர் பண்றேன். அத வந்து என் என் எனக்கு எனக்குள்ள இருந்து கம்ப்ளீட்டா அழிச்சிருங்கன்னு சொல்லிட்டு, பதிலுக்கு அடுத்தவங்களுக்கு நன்மை தர்ற மாரி ஏதாவது ஒரு ப்ராமிஸ மட்டும் எடுத்துக்கோங்க போதும். அந்த ப்ராமிஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம். அந்த ஒரு ப்ராமிஸையும் எடுத்து நீங்க இத பண்ணிட்டு, நீங்க அந்த கவலைய விட்டுட்டீங்க அப்டின்னா, உங்களுக்குள்ள அது மாயமா மறைஞ்சு போயிரும். அப்ப அந்த நொடியில நீங்க வந்து அந்த உங்களோட ஆத்மாவ வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்குள்ள இறை சக்தி வேல பார்க்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓகே. அது கூடவே
நான் சொன்னதே தான். திரும்பி தியானம் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் என்ன அங்க இந்த மாரி ஆடியோஸ்லாம் வருதுன்னா, அத டீப்பா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நோட்ஸ் எடுத்து ஒரு கிளாஸ் மாரி நெனச்சுக்கோங்க. உங்க லைஃப் கிளாஸ வந்து இந்த இடத்துல வந்து நீங்க வந்து அ இந்த இந்த ஒரு 1/2 அன் ஹவர் நீங்க இதுக்கு ஒதுக்குனீங்க அப்டின்னா, உங்களோட என்டயர் லைஃப்க்கும் அது வந்து பிரயோஜனப்படும். அத வந்து நோட்ஸ் எடுத்து, ஓகே இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இத வந்து நான் வந்து என் லைஃப்ல அப்ளை பண்றேன் அப்டின்னு சொல்லிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. இந்த இந்த வேல. தென் வந்து அடுத்தவங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த டெய்லி பண்ணணும். ஏதோ ஒரு விஷயம். ஆனா அது நான் வந்து ஈஸியான விஷயம் அப்டின்னு சொல்றது நான் ஃபுட் சேரிட்டி தான் சொல்லுவேன். அந்த ஃபுட் சேரிட்டிய பண்ணுங்க. இந்த 3 விடாம நீங்க வந்து டெய்லி பண்ணீங்கன்னா போதும். ஆ என்னோட ஆடியோஸ் வந்து கேட்டது போக உங்களுக்கு வந்து நெறைய டைம் இருக்குன்னா, இன்னும் நெறைய விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் புக் எடுத்துக்கோங்க. அது எந்த புக்கா இருந்தாலும் சரி. குரானா இருந்தாலும் ஓகே தான். பைபிளா இருந்தாலும் ஓகே தான். பகவத்கீதையா இருந்தாலும் ஓகே தான். இல்ல வேற ஏதாவது இந்த ஸ்பிரிச்சுவலா அவேக்கன் ஆன லீடர்ஸ் எழுதின புக்கா இருந்தாலும் ஓகே தான். அந்த புக்க எடுத்து டீப்பா லேர்ன் பண்ணிக்கோங்க. சும்மா மேம்போக்கா வந்து நீங்க படிக்காதீங்க. இப்ப இருக்கக்கூடிய அந்த சாட் ஜிபிடிலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு டீப் மீனிங் வேணுமோ தருது. அதுல நீங்க என்ன கொஸ்டின் டவுட்டா கேட்டாலும் அது வந்து உங்களுக்கு வந்து குடுக்குது. அது மூலமா வந்து ஒரு விஷயத்த வந்து கரெக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. இறைவன் உங்களுக்கு உள்ள இருந்து சொல்லி தருவாரு. அவரு வந்து டீச்சரா படிக்கிறது நீங்க தான். ஆனா உள்ள டீச்சரா இருந்து அவர் வந்து அந்த ஞானத்த வந்து உங்களுக்கு குடுப்பாரு. அப்புறம் என்னங்க லைஃப் வந்து ரொம்பவே வண்டர்ஃபுல்லா, மிராக்கிளஸா போகும். தேங்க் யூ ஆல்.